தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சுக்கிர பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் அவர் ஜூன் மாதம் 9ஆம் தேதியில் இருந்து ஜூலை 4ஆம் தேதி வரை கடக ராசியில் இருப்பார். இதுவரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து நன்மைகளை வழங்கி கொண்டு இருந்தார். மேஷ ராசியினருக்கு ஏற்கனவே அவர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 3இல் புதன், 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குருவுடன் சுக்கிரன் இணைகிறார். 5இல் கேது, லாபஸ்தானத்தில் ராகு பகவான், விரய ராசியில் சனி, 7.5 சனியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தற்போது நடைபெறும் சுக்கிர பெயர்ச்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு நன்மையை அளிக்கும். இதுவரை 3ஆம் இடத்திலிருந்து எந்த விதமான நன்மைகளை தராத சுக்கிர பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுப்பார். குருவுடன் இணைவதால் ஓரளவு பண வரவுகள் தங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடல், பாடல், நாட்டியத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். உத்தியோகத்தில் சிறப்படைவீர். உத்தியோகத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதே நேரத்தில் நன்றாக உழைத்து உயர் அதிகாரியிடம் நல்ல பெயரை தாங்கள் எடுப்பீர்கள். இதில் எந்த சந்தேகம் இல்லை. குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பெண்களுக்கு தடைபெற்ற சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். தாராளமாக வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குருவுடன் சுக்கிரன் இணைவதால் பெண்கள் தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வர். அடுத்து அஷ்டமஸ்தானத்தை, குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். நோய் நொடிகள் படிப்படியாக விலகும் மேஷராசி அன்பர்களுக்கு. சுக்கிரனின் 7ஆம் பார்வை மகர ராசி, அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே குருவும் உங்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர், நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் வரலாம். பட தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பெண்கள் தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வர். அலங்கரிப்பதில் விருப்பம் கொள்வர். பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் நடத்துவோருக்கு லாபங்கள் பல மடங்கு தங்களுக்கு பெருகும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை ஜாதகத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருந்தால் வேண்டுமானால் பலன் குறையலாம். சுக்கிரன் நீச்சம் என்பதால் பெண்களுக்கு கணவருடைய அன்பு, அனுசரணை சற்று குறையும் என்போம். மற்றபடி சுக்கிர பெயர்ச்சி நன்றாக இருக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு சென்று நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.